உனக்கும் பாதி பங்கு இருக்குடா. ஆனா உனக்கும் சேர்த்து நான் உழைச்சுக்கிட்டு இருக்கேன். எனக்கு யார் உழைச்சாலும் பிடிக்காது. லைஃப்ல உழைக்காம சந்தோஷமா இருக்கிறதுக்கு என்கிட்ட நிறைய ஐடியாஸ் இருக்கு. உனக்கு எதனா டிப்ஸ் வேணா? வணக்கம் கிரிக்கெட் ரசிகர்களே, வெல்கம் பேக் டு தமிழ் கிரிக்கெட் ட்ரால்ஸ் வித் யூ வேல் பிரசன்ட். லெட்ஸ் வெல்கம் ரஹ்மான் இலியஸ் அண்ட் ஸ்மித்தியன் ஆன் போர்ட். எஸ், நம்ம ஆன்கோயிங் மேட்ச் இந்தியா vs இங்கிலாந்து ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச் பத்தி தான் பார்க்க போறோம். நம்ம டே 3யோட டீப் டிஸ்கஷனுக்குள்ள போயிடலாம். டிஸ்கஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம டே 2வோட வீடியோவை ஸ்கிப் பண்ணிட்டோம். அதை பத்தியும் கொஞ்சம் அப்பப்போ லைட்டா பார்த்துடலாம். ஸ்டார்டிங் வித் ரிசர்வ் பண்ணிட்டேன். அகைன் ஒரு ஃபென்டாஸ்டிக் செஞ்சுரி, என்டர்டெய்னிங் ஒன். அவர் ஆடும்போது ஷூ தனியா போயிட்டு இருக்கு, பேட்டு தனியா போயிட்டு இருக்கு. அகைன் ப்ரூவன் என்டர்டெய்னர். ரிஷப் பண்ட் செம்மையா ஆடினாரு. அது கடைசியா வந்து அதுக்கப்புறம் அந்த கண்டிஷன்ஸ், வெதர் கண்டிஷன்ஸ் மாறினோன்னு இங்கிலாந்து பிளேயர்ஸ் வந்து பயங்கரமா பவுலிங் போட்டாங்க லாஸ்ட்ல வந்துட்டு. அதுவும் டங்கு சூப்பரா போட்டு கடைசியா 4 விக்கெட் எடுத்து ஃபுல்லா இது பண்ணிட்டாங்க. ஒரு பெரிய ஸ்கோரா இன்னும் அடிப்பாங்க அப்படின்ட்டு எதிர்பார்த்துட்டு இருக்கப்போ வந்துட்டு 70 ரன்ஸ்க்கும் என்னமோ ஒரு ஃபுல்லா எடுத்து முடிச்சிட்டாங்க மேட்சை. ஸோ வந்து கிரெடிட்ஸ் டு டங்கு. அதே மாதிரி பென் ஸ்டோக்ஸுமே செம பயங்கரமா போட்டாரு. யாருக்குமே எதுவுமே டங்கு அந்த ஸ்பெல் வர வரையும் யாருக்குமே பெருசா சீம் எதானாலும் கம்ஃபர்டபுளா ஆடிட்டு இருந்தாங்க இந்தியா. பட் பென் ஸ்டோக்ஸ் மட்டும் ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டே இருந்தாரு. அவருக்கும் ஹியூஜ் கிரெடிட்ஸ் கொடுத்தே ஆகணும். அண்ட் இந்தியா பேட்டிங் வரும்போது அகெயின் ரிஷப் பண்ணிட்டு ஒரு செம்ம நாக்கு, சுமன் கில் பயங்கரமா ஆடி அவரும் செம்ம நாக்கு. அதுக்கப்புறம் வந்து அந்த லோயர் பேட்ஸ்மேன்ஸ், ஒரு ஜடேஜாவா இருக்கட்டும், இல்ல ஒரு ஷர்துல் தாக்கூர் வந்து ஒரு ஆல்ரவுண்டரா எடுத்திருக்காங்க, பவுலிங் ஆல்ரவுண்டரா. அதுக்கு நம்ம அப்புறம் வருவோம். பட் வந்து அவருமே பெருசா பண்ணல, கருண் நாயரும் பெருசா பண்ணலங்கும் பொழுது அந்த இடத்துல இந்தியா வந்து பயங்கரமா மேட்ச் விட்டாங்க. அந்த இடத்துல இல்ல 430 ஃபார் 3 இருந்தாங்க. அங்க இருந்து 470 ஆல் அவுட். என்னடா பேட்டிங் இது! டெஸ்ட் கிரிக்கெட்ல அவன் மற்ற டீம்ஸ் எல்லாம் டெய்லண்டர்ஸே 40-50 ரன்ஸ் அடிக்கிறாங்க. இங்கிலாண்டே ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல கிறிஸ் வோக்ஸ், பிரைடன் கர்ஸ், ஜாஸ் டங் இவங்க 3 பேரும் சேர்ந்தே ஒரு 70 ரன் அடிச்சிட்டாங்க. என்னடா இது இந்தியன் மிடில் ஆடுறது! இதுதான் நம்ம ஆக்சுவலா ப்ரிவியூலையும் பேசியிருந்தோம். கருண் நாயர் ஃபர்ஸ்ட் மேட்ச் பெரிய கம்பேக் அப்புறம் அவரு கொஞ்சம் நல்லா ஸ்டார்ட் பண்ணிருக்கலாம். அதான் செகண்ட் இன்னிங்ஸ்ல மேபி கொஞ்சம் பெட்டரா ஆடுவாரு, சாய் சுதர்ஷன் மாதிரி. நம்ம பார்க்கலாம், டீப்பா டிஸ்கஸ் பண்ணலாம். சொல்ற மாதிரி 430ல இருந்து 30 ரன்ஸ்க்கு நீங்க 30 to 40 ரன்ஸ்க்கு நீங்க வந்து 7 விக்கெட் விட்டீங்கன்னா அது வந்து கிரைம் ஆப்வியஸ்லி. எஸ்பெஷலி ப்ரோ மெயினா வந்து யாருமே வந்து அந்த ஒரு 470ங்கிறப்போ நம்ம பெருசா லோயர் மிடில் ஆர்டர் வந்து கொஞ்சம் பேஷ் பண்ண மாட்டாங்க. அதுக்கு ரீசன் வந்து ஸ்கோர் போர்டு வந்து அவ்வளவு பெருசா இருக்குங்கிறப்போ பார்க்க மென்டலி வந்து ஓகே நல்லா ஆடிக்காங்க பேட்டர்ஸ் அப்படிங்கிறது ஒரு சைக்காலஜிக்கலா பிளே ஆகும். பட் சொல்ற மாதிரி ஸ்மால் பேசேஜஸ் வில் டிஃபைன் தி கேம். அதான் சோ அந்த இடத்துல வந்து அவங்க கொஞ்சம் கொஞ்சம் கண்டிஷன் வந்து ஃபேவரபிளா இருந்துச்சு, மாறிச்சு, எல்லாம் ஓகே. பட் அங்க வந்து அவங்க இன்னும் கொஞ்சம் அவங்க லீட மேக்ஸிமைஸ், ஐ மீன் எவ்வளவு வந்து கொண்டு போக முடியுமோ கொண்டு போயிருந்தாங்க அப்படின்னா கம்ப்ளீட்டா இன்னும் கொஞ்சம் ஒரு பெட்டர் பொசிஷன்ல இருந்திருக்கலாம். சோ அங்க வந்து ஒரு இதை மிஸ் பண்ணிட்டாங்க. அதனாலதான் அதுக்கப்புறம் நான் இங்கிலாந்து பேட்டிங் பத்தி பேசுறப்போ நான் பேசுறேன். ஆப்வியஸ்லி கிரெடிட்ஸ் டு ரிஷப் பண்ட் ப்ரோ. பாக்ஸ் ஆஃபீஸ்னா ரிஷப் பண்ட் தான். ஏன்னா இங்கிலாந்துல மட்டும் இல்ல, ஆஸ்திரேலியா வரணும் சரி, இந்தியா வரணும் சரி, ஜேம்ஸ் ஆண்டர்சன் இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, நான் என்னோட அப்ரோச் தான் ஒரே மாதிரி தான் ஆடுவேன். வந்து ஹீஸ் ஆல்வேஸ் அந்த ஒரு நீங்க சொல்ற மாதிரி அந்த கிரவுட் புல்லர் ரிஷப் பண்ட் ஃபார் ஷியர். டிஃப்ரெண்ட் ஷாட்ஸா இருக்கட்டும், பிளேயிங் ஸ்டைலா இருக்கட்டும், எல்லாமே வந்து ஒரு தனி ஒரு டிஃப்ரெண்ட் ஃப்ரம் 10ல தனியா தெரியுற மாதிரி ஒரு பிளேயர் ரிஷப் பண்ணிட்டு டெஃபினட்டா கோயிங் ஃபார்வர்ட் இவருக்காகவே கூட்டம் வரும் ப்ரோ. சோ ஹாப்பி டு சி. ப்ரோ, நம்ம ரிஷப் பண்ட் பத்தி பேசும்போது ஆல்ரெடி அஸ்வின் வந்து சில ஸ்டேட்மெண்ட் விட்டுருப்பாரு. ரிஷப் பண்ட் பேட்டிங் ஆடும்போது வந்து ஓன் டீமுக்கே வந்து கொஞ்சம் நர்வஸா இருக்கும், ஆப்போசிட் சைடுக்கும் கொஞ்சம் நர்வஸா இருக்கும். அது மட்டும் இல்ல ப்ரோ, கமெண்டேட்டர்ஸ்க்கும் ஒரு நர்வஸ் தான். நம்மள மாதிரி அதை கமெண்ட் பண்றோம்ல, ஒப்பீனியன் சொல்றோம், நமக்குமே நர்வஸ்னஸ் தான். ஏன்னா இந்த மேட்ச் நல்லா ஆடுவாரு, அடுத்த மேட்ச் ஒரு ஸ்டூபிட் ஸ்டார்ட் ஆடி அவுட் ஆயிட்டு போயிடுவாரு. நாம அதை வந்து ஒழுங்கா ஆடலன்னு சொல்லிட்டா போன மேட்ச் தான் அடிச்சுட்டு நம்மளும் அடி வாங்குவோம். சோ எல்லாருமே டேஞ்சர் பொசிஷன்ல தான் வைக்கிறாரு. அந்த மாதிரிதான் அவரோட பேட்டிங் அப்ரோச்சே இருக்கு. அவரோட நம்ம தான் அவர் கிரிட்டிசைஸும் பண்ணுவோம், அப்ரிஷியேட்டும் பண்ணுவோம். அப்படிதான் போகுது நம்மளோட சைக்கிளே. ரிஷப் பண்ட் பேட்டிங் பத்தி சொல்லும் போது வந்து அவர் எப்ப என்ன மாதிரி ஷாட் ஆடுறாருன்னு யாராலுமே சொல்லவே முடியாது. பஷீர் வந்தா அடிக்க போறாருன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ப வந்து மெய்டன் ஓவரா ஆடிடுவாரு. சரி, பென் ஸ்டோக்ஸ பார்த்து ஆடுவாருன்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் பாலே தூக்கி சாத்துறாரு. திருப்பி அகைன் பஷீர் வரும்போது அவர் ஃபர்ஸ்ட் பாலே டேக் ஆன் பண்ணிட்டு அதுக்கு அடுத்த பால் அடிக்க போவாருன்னு பார்த்தா திருப்பி அது மாதிரி அவர் வந்து எப்ப என்ன பண்ணுவாருன்னு யாராலுமே கணிக்கவே முடியாத மாதிரி ஒரு இன்னிங்ஸ் ஆடுவாரு. ஸோ தட்ஸ் ரிசர்வ் பண்ணிட்டு அவரோட மென்டாலிட்டியும் அதுதான், அவரோட பேட்டிங் ஸ்டைலும் அதுதான். அது அவருக்கு ரிசல்ட்ஸ் கொடுத்துருக்குங்கும் பொழுது வெரி குட், செமையா ஆனார்.
ஆடிங் ஆன் டு அதான் வேல் ப்ரோஸ் பாயிண்ட் வந்து மெல்போர்ன்ல ப்ரோ அந்த மேட்ச் வந்து ஆல்மோஸ்ட் டிராவை நோக்கி போயிட்டு இருந்த மேட்ச். அப்பதான் டிராவிஸ் ஹெட் ஓவர்ல வந்து ரிஷப் பண்ட் ஒரு ஷாட்டுக்கு போயிட்டு விக்கெட் விடுவார். அப்பதான் சுனில் கவாஸ்கர் கமெண்ட்ரியில ஸ்டூபிட்னு சொல்லுவாரு, which is fair. அந்த கான்டெக்ட் ஆஃப் தி கேம்ல அது ஃபேர். ஆனா அதான் நீங்க சொல்ற மாதிரி அவரோட கிராஃபே பாத்தீங்கன்னா இப்படி போகுது அது நீ சொல்ற மாதிரி அன்பிரடிக்டபிளா இருக்கு. ஏன்னா அந்த மேட்ச் வந்து கண்டிப்பா ரிஷப் பண்ட பிளேம் பண்ணாங்க நிறைய பேர். சோ ஆப்வியஸ்லி ஒரு தனியா மேட்ச் ஜெயிக்கிறப்போ அப்ரிஷியேட் பண்றோம். சோ ரொம்ப வந்து வெயிட் வந்து பேலன்ஸ் ஆகிட்டே இருக்குதா ரிஷப் பண்ட். அதே மாதிரி ஜடேஜா நான் கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் பண்ணேன் ப்ரோ. இந்த மாதிரி சிச்சுவேஷன் வந்து இன்னும் கொஞ்சம் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து ஆடி கொடுத்துருக்கலாம். சோ அங்க அப்படியே ஓவராலா வந்து டோட்டல் டெய்லுமே வேக ஆயிட்டாங்க. சோ அங்க வந்து நம்ம இங்கிலாந்து பவுலர்ஸ் கிரெடிட்ஸ் கொடுத்துறோம். ஏன்னா ஒரு ஸ்டேஜ்ல வந்து 3 விக்கெட் 350 ரன் பிளஸ் இருக்கிறப்போ கொஞ்சம் சைக்காலஜிக்கலி பேட்டர்ஸ் ஆர் வெரி மச் இந்த கேம். அங்க இருந்து ஒரு புல் பேக் பண்ணாங்கன்னா டெஃபினட்டா ஹேஸ் டு பி அப்ரிஷியேட்டட். அதே மாதிரி இப்போ நீங்க டீப்பா சுமன் கில்ல பத்தி டீப்பா அனலைஸ் பண்ணா அவரு நல்லாவே தெரியும் ப்ரோ. அவர் ஆஃப் ஸ்பின்னர் வந்து அட்டாக் பண்ண போய் நிறைய டைம் விக்கெட்ஸ் லூஸ் பண்ணிருக்காரு. ஆஃப் ஸ்பின்னருக்கு வந்து நம்ம அவர் ஸ்பின்னருக்கு நல்லா ஆடுறாரு அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்கோம். பட் அவர் வந்து டவுன் த கிரவுண்ட் போய் அட்டாக் பண்ண ட்ரை பண்றாருல, நிறைய டைம் வந்து மிஸ் டைம் பண்ணிடுறாரு, விக்கெட்ஸ் வந்து லூஸ் பண்ணிடுறாரு. நல்லா ப்ரிடிக்டபிளாவே இருக்காரு. ஒரு ஆஃப் ஸ்பின்னர் வச்சு ஒரு எண்ட்ல போட்டுட்டே இருந்தா கண்டிப்பா ஒரு ரேஷ் ஆட்ட போய் அவுட் ஆயிடுவாரு. அந்த மாதிரி இருக்கு. நீங்க த்ரூ அவுட் இப்போ நம்ம அந்த காபா இன்னிங்ஸ்லயே எடுத்து பார்த்தா நெதர்லாண்ட்ல தான் அவுட் ஆயிருப்பாரு 91ல. நேத்துமே வந்து பஸ்ஸிட்ட தான் அவுட் ஆயிருப்பாரு. ஸோ அவரு ஆஃப் ஸ்பின்னுக்கு என்னதான் நம்ம ஸ்பின்னருக்கு நல்லா ஆடுறான்னு சொன்னாலும் ஒரு வீக்னஸ் தெரியுது ப்ரோ. நல்லா டீப்பா அனலைஸ் பண்ணி பார்த்தா. மூவிங் ஆன் நம்ம அப்படியே இங்கிலாண்டோட பேட்டிங்க்கு வந்துருவோம். இங்கிலாந்து பேட்டிங்ல ஜாக் கிராலியை ஃபர்ஸ்ட் பும்ரா எடுத்தோன்னே சரி ஏதோ ஆக போகுது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தா, அதுக்கப்புறம் பென் டக்கெட்டும் ஒலி போப்பும் செம்மையா நின்றுட்டாங்க. அதுவும் இல்லாம ரன் ரேட்டு தான் அந்த 4 ரன் ரேட்ல மெயின்டைன் பண்ணி டிக் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. எந்த இடத்துலயுமே இந்தியன் பவுலர்ஸ் யாராலையுமே வந்து உள்ள வர முடியாத அளவுக்கு வந்து பேட்டிங் ஆனாங்க. அதுக்கப்புறமேட்டு டக்கெட் பும்ரா தான் திருப்பி எடுத்தாரு. அகைன் நம்ம இந்தியன் பவுலிங் பத்தி பேசும்போது வருவோம் அது பும்ரா பத்தி. பட் வந்து டக்கெட் அவுட் ஆயிட்டாரு. ஓலி போப் வந்து பிரசித் கிருஷ்ணாட்ட இன்னைக்கு அவுட் ஆனாரு. நேத்து வந்து ஜோ ரூட் அவர் விக்கெட்டை கொடுத்துட்டு போயிட்டாரு. அகைன் பும்ரா. அப்புறமேட்டு ஹாரி ப்ரூக்கும் செம்மடி அடிச்சாரு இன்னைக்கு. அவர் 112 பாலுக்கு வந்து 99 88 ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடி இருக்காரு. டெஸ்ட் கிரிக்கெட்ல வந்துட்டு வெரி வெரி மேசிவ். அதே மாதிரி இந்தியா வந்து இந்த ஒரு கண்டிஷன்ல ஒரு இவ்வளவு பெரிய ஹியூஜ் டோட்டல் போட்டிருக்கும் போது அந்த ஸ்ட்ரைக் ரேட்டுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ வந்து அவங்க அப்ரோச் வந்து ரொம்பவே வேலிடா இருக்கு. அது வந்து ஹாரி ப்ரூக் பயங்கரமா பண்ணாரு. 99ல அவுட் ஆனது எல்லாருக்குமே வருத்தம் தான். மேபி ஒரு ரன் அடிச்சுட்டு அவுட்டா இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. பட் ஸ்டில் செம்ம இன்னிங்ஸ் ஆனாரு. அதுக்கப்புறம் ஸ்டோக்ஸ் ஒரு 20, அதுக்கப்புறம் ஜேமி ஸ்மித், கிறிஸ் வோக்ஸ், பிரைடன் கார்ஸ் அவங்க 3 பேருமே வந்து சாலிடா ஒரு செட் ஆஃப் ரன்ஸ் வந்து தேத்தி கொடுத்தாங்க. அதுலயும் வோக்ஸ் வந்து பயங்கரமா ஆடி கொடுத்தாரு. ஸோ வந்து கிரெடிட் ஷுட் பி கிவன். எங்கேயோ இருக்க வேண்டிய லீடு நிறைய கேட்ச் ஸ்டாப்லாம் பண்ணாங்க, அதுக்கு நம்ம வருவோம். பட் 150 லீடு இருக்க வேண்டிய இடத்துல வந்து ஒரு கொஞ்சம் லீட்ல வந்து முடிச்சு கொடுத்தாங்க. வெல் பிளேடு. இங்கிலாந்து பேட்ஸ்மேனும் எந்த இடத்துலயுமே கேம் விட்டு வெளில போகாம யாராவது அவுட் ஆனா கூட இன்னொருத்தர் வந்து அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து பயங்கரமா அடிச்சாங்க. சொல்ற மாதிரி ஒரு ட்ரெடிஷனல் டெஸ்ட் கிரிக்கெட் மேட்ச் பார்த்த மாதிரி இருந்துச்சு ப்ரோ. முன்னாடிலாம் வந்து இப்படிதான் இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 400 450 அடிப்பாங்க. அதுக்கப்புறம் டீம் அதே மாதிரி தான் ஆகும். அது மோஸ்ட்லி சில மேட்சஸ் வந்து தேர்ட் இன்னிங்ஸ்ல வந்து பண்டில் அவுட் ஆவாங்க. சில மேட்சஸ் வந்து அதுக்கப்புறம் தேர்ட் இன்னிங்ஸ்ல நல்லா பேட்டிங் ஆடி டிராக்கு போயிடும். இங்கேயும் அதுக்கு என்ன டிஃபரன்ஸ்னா ரன் ரேட் தான். அந்த மேட்சஸ்ல வந்து கொஞ்சம் ரன் ரேட் 3 அந்த மாதிரி இருக்கும். ஸோ இங்க வந்து பாசிட்டிவ் கிரிக்கெட் ஆடுறதுனால மேட்ச் வந்து ரிசல்ட் ஓரியன்டா போகுது. ஃபர்ஸ்ட் திங். செகண்ட் வந்து ப்ரோ இந்தியா வந்து ஒரு 470ங்கிறப்போ ஆல்மோஸ்ட் மோஸ்ட் ஆஃப் த இந்தியன் ஃபேன்ஸும் சரி நார்மலா எல்லாருமே வெரி கம்ஃபர்டபுள் பொசிஷன். டிரைவர் சீட்ல கொஞ்சம் ஹாப்பியா கொஞ்சம் ரிலாக்ஸிங்கா இருந்தாங்க. ஆனா அதான் பிட்ச் வந்து இந்த மாதிரி பேட்டிங் கொஞ்சம் ஹெல்ப் பண்றதுனால இந்த கேம் இஸ் ஆல்வேஸ் ஆனுங்கிற மாதிரி இங்கிலாந்து பேட்டர்ஸ் சூப்பரா ஆடினாங்க. ஸோ அங்க வந்து அவங்க கேம் விடவே இல்லை. ஏன்னா அவங்க எவ்வளவு அடிச்சாலுமே நம்மளால திரும்ப அடிக்க முடியுங்கிற மைண்ட் செட் வச்சிருக்காங்க. அதுதான் ஸ்டோக்ஸ்மே பிரஸ் கான்ஃபரன்ஸ் சொன்னாரு. ஸோ அதே மாதிரி கண்டினியூஸா வந்து எல்லா பேட்டர்ஸுமே கன்சிஸ்டன்டா ஆடி கொடுத்தாங்க. ரூட் வந்து அவங்களோட மெயின் பில்லர் ஜோசப் எட்வர்ட் ரூட் வந்து அவ்வளோ அடிக்காம ஒரு 25 சம்திங் தான் அடிச்சாரு. ஸோ அதுக்கப்புறமே கூட ஸ்கோர் இவ்வளவு பெருசா வந்திருக்குன்னா தட் என்டையர் பேட்டிங் யூனிட் லுக்ஸ் வெரி குட். எஸ்பெஷலி இந்த மாதிரி பிட்ச்ல வந்து தே ஆர் வெல் பாய்ஸ்டு. டெஃபினட்டா கேட்ச் நீங்க சொல்ற மாதிரி அதுதான். அது பத்தி நம்ம இந்தியா பவுலிங் பத்தி பேசுறப்போ ஃபீல்டிங் பத்தி பேசுறப்போ வருவோம். எனக்கு உண்மையா பிடிச்சிருந்து டக்கெட்டோட ஸ்டார்ட் ரொம்ப பாசிட்டிவா ஸ்டார்ட் பண்ணாரு. நான் ஆப்வியஸ்லி கிராலிட்ட ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் பும்ரா கிரெடிட்ஸ் டு பும்ரா. ஸோ அதுக்கப்புறம் எல்லா பேட்டர்ஸுமே வந்து டிட் தேர் ரோல். எல்லாருமே க்ரூஷியல் கான்ட்ரிபியூஷன் கொடுத்துட்டு போனாங்க. டெஃபினட்டா வந்து ஆலி போப்பை நம்ம மென்ஷன் பண்ணி ஆனோம். செஞ்சுரியன். ஸோ வந்து அவர் தான் வந்து ஒரு எண்ட்ல வந்து போப்புங்கிற மாதிரி ஒரு 2 ஹோல்ட் பண்ணி சூப்பரா ஆடினாரு. நல்ல பிஸி பிளேயர். கிரீஸ் நல்லா யூஸ் பண்ணி ஆடுவாரு. கிரெடிட்ஸ் டு ஒலி போப் அண்ட் என்டையர் பேட்டிங் யூனிட். ரீசென்ட் டைம்ஸ்ல நீங்க இங்கிலாண்டோட பேட்டிங் யூனிட் எடுத்து பாத்தீங்கன்னா போப் ஒரு நல்ல ஸ்டெபிலிட்டி கொடுத்துட்டு இருக்காரு. நம்பர் 3ல அவர் தான் ஆடிட்டு இருக்காரு. அவர் கன்சிஸ்டன்டா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. இந்தியாவுக்கு வந்தாலுமே வந்து ஸ்பின்னர்ஸ் நல்லா ஆடி நல்லா ரன் ஸ்கோர் பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ அவர் தான் நிறைய பேர் இந்த சீரிஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி பெத்தேல் கூட ஆடலாமான்லாம் கூட நம்ம கூட வந்து சொல்லிட்டு இருந்தாரு. ஸோ கண்டிப்பா டெஃபினட்டா சொல்றோம் ப்ரோ, நெக்ஸ்ட் 4-5 இயர்ஸ்க்கு வந்து ஒலி போப் தான் பெர்ஃபெக்ட்லி சூட்டபிளா இருப்பாரு. ஏன்னா அவரோட ஃபீல்டிங் பொசிஷனும் கரெக்டான அந்த ஒரு
ஸ்லிப் கேட்சிங் கிட்ட நிப்பாரு இங்க ஷார்ட் கிட்ட. அவர் நேத்து ஒரு பிரில்லியண்டான கேட்ச் கூட எடுத்தாரு. ஸோ ஓலி போப் வந்து நம்பர் 3ல ஒரு பக்காவான ஒரு ஸ்டெபிலிட்டி கொடுக்குறாரு. ஜோ ரூட்டுக்கு முன்னாடி வந்து ஆடி அந்த நீங்க சொல்ற மாதிரி பிசி பிளேயர் தான். சிங்கிள்ஸும் கரெக்டா ரொட்டேட் பண்றாரு, ஷார்ட்ஸ்க்கும் கரெக்டா போறாரு. அதுவும் இந்த பிரெண்டன் மெக்கலம் வந்து கோச்சா வந்ததுக்கு அப்புறம் இனிஷியலா வந்து அவர் கொஞ்சம் ஸ்லோவா தான் ஆடுவாரு. பட் பிரெண்டன் மெக்கலம் வந்ததுக்கு அப்புறம் அவர் ஒரு நல்ல பாசிட்டிவ் கிரிக்கெட்டும் ஆடுறாரு. இந்தியாவோட பவுலிங்க்கு வந்துரும். இந்தியாவோட பவுலிங்னா ஒரே நேம் தான், பும்ரா. லெஜெண்டரி பவுலர். அகைன் அவருக்கு என்னதான் இஷ்யூஸ் இருந்தாலும், என்னதான் ஒரு இன்ஜுரிக்கு அப்புறம் வந்திருந்தாலும், எல்லாமே வந்து மேட்ச்னு வரும்பொழுது இன்னைக்கு அவர் தான் 5 விக்கெட் ஆல். வேற யாருமே ஒழுங்கா போடாத மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. பிரசித் கிருஷ்ணா வந்து ஒரு 3 விக்கெட் எடுத்திருந்தாலுமே அந்த அளவுக்கு ஒரு இம்பாக்டா எனக்கு தெரியல. பயங்கர ஷார்ட்டா போட்டு எங்கெங்கயோ அடிச்சாங்க அவரை. ஏன் அது ஒரு அப்ரோச்சே அவங்க வந்து மென்டலி அந்த அப்ரோச் வாண்டடா பண்றாங்களா இல்ல ஒரு நேச்சுரல் லென்த்தே அதானாங்கிறது கொஸ்டினபிளா இருக்கு. பட் வந்து பயங்கரமா அடிச்சாங்க. சிராஜையுமே இன்னைக்கு வந்து பயங்கரமா அடிச்சாங்க. பட் குரூஷியலா பென் ஸ்டோக்ஸ் விக்கெட் எடுத்தாரு சிராஜ். பட் இருந்தாலுமே வந்துட்டு அந்த ஒரு இம்பாக்ட் வந்து யாருக்கிட்டையுமே தெரியல, பும்ராவை தவிர. பும்ரா த கோட், 5 விக்கெட்டு பயங்கரமா போட்டாரு. அவரை மட்டும்தான் பார்த்தாட பார்த்தாங்க இங்கிலாந்து பேட்ஸ்மேன். அதுவுமே லூஸ் பால்ஸ் வந்து பனிஷ் பண்ணாங்க. பட் நீங்க மத்த பவுலர்ஸ் எடுத்து பாத்தீங்கன்னா எல்லாரையுமே அடிக்க தான் போனாங்க, பேட்டை கூட தான் போனாங்க. ஆனா பும்ராக்கு மட்டும்தான் பார்த்து ஆடிட்டு லூஸ் பால்ஸ் மட்டும் அடிக்க போனாங்க. ஸோ கிரெடிட் ஷுட் பி கிவன் டு பும்ரா. அகைன் ஜடேஜா பத்தி பேசும்போது அந்த இடத்துல வந்து ரன்ஸ் லீக் ஆகிட்டு இருக்கும்போது பயங்கரமா கண்ட்ரோல் கொடுத்தாரு. மேபி விக்கெட்ஸ் காலம்ல விக்கெட் எடுக்காம இருந்தாலும் ஒரு கேட்ச் டிராப் வேற பண்ணாங்க ஜடேஜாவுக்கு. பட் ஸ்டில் அதையும் தாண்டி வந்து நல்லா கண்ட்ரோல் கொடுத்தாரு. அவர் ஒருத்தர் தான் மிடில் வந்துட்டு. பும்ராவுக்கு ஒரு சப்போர்ட்டிவ் ரோல் பண்ணதுன்னா ஜடேஜா மட்டும்தான். வேற யாருமே பும்ராவுக்கு அந்த ப்ரெஷர் கிரியேட் பண்ணி கொடுக்குற மாதிரியே எனக்கு தெரியல. இல்ல கண்டிப்பா இப்போ நம்ம பும்ரா பவுலிங்னாலே பும்ரா தான் நம்ம இந்தியாவுக்கு. நம்ம வந்து ப்ரிவியூல கூட சொல்லியிருப்போம், மோர் கன்வீனியன்ட்டா தெரியுறாங்க இந்தியன் பவுலிங் லைனுக்கு வந்து. இங்கிலாந்து கம்பேரிட்டிவ்லி இந்தியா வந்து கொஞ்சம் நல்ல யூனிட்டா தெரியுறாங்கன்னு சொல்லியிருப்போம். பட் பும்ரா எடுத்துட்டு பார்த்தா ஒண்ணுமே இல்லாத மாதிரி இருக்கு இந்த மேட்ச்ல. ஏன்னா அவரு தான் ஃபுல் அண்ட் ஃபுல் இம்பாக்ட் கிரியேட் பண்ண மாதிரி இருந்தது. பிரசித் கிருஷ்ணா நீ சொல்லலாம், ஆனா அவரோட ரன் ரேட் பாரு, டெஸ்ட்ல போயிட்டு 6 கொடுத்து வச்சிருக்காரு. எக்கனாமி ரேட் பார்த்தா 6 கொடுத்து வச்சிருக்காரு. அதெல்லாம் கம்ப்ளீட்லி அக்செப்டபிளே கிடையாது ப்ரோ. என்னதான் பேட்டிங் ஆப்போசிட்ல நல்லா அக்ரெசிவா போனாலுமே இது என்ன ஒரு 6 எக்கனாமி ரேட்லாம் கண்டிப்பா அக்செப்டே பண்ணிக்க முடியாது. பும்ரா பத்தி நம்ம பேசும்போது அவரே சில டைம் வந்து கண்வெடியில காலை வச்சிடறாரு. ஐ மீன் நோ பால் போட்டு அந்த நோ பால்ல விக்கெட் எடுத்து 0ல ப்ரோ. எனக்கு தெரிஞ்சு ஹாரி ப்ரூக் வந்து 0ல அவுட் ஆனவரு, ஆல்மோஸ்ட் செஞ்சுரி. ஸோ அது மறுபடியும் அது வந்து இந்த குரூஷுவலா அந்த விக்கெட் டேக்கிங் டெலிவரி வந்து ஒரு நோபால்ல போறது பெரிய ஒரு டிராபேக்கா தெரியுது. பவுலர்ஸ் தான் சப்போர்ட் பண்ண மாட்டாங்கன்னு பார்த்தா ஃபீல்டர்ஸ் அதுக்கு மேல இருக்காங்க ப்ரோ. 3 டிராப் கேட்ச்னு நினைக்கிறேன் பும்ரா ஓவரையே. 4 டிராப் கேட்சா எங்க பும்ரா ஓவர்ல 3 தான் மொத்தம் 4. அதான் இவர் ஓவர்ல வந்து 3 தான். பவுலர்ஸ்டையும் சப்போர்ட் இல்ல, ஃபீல்டர்ஸ் கிட்டையும் சப்போர்ட் இல்ல. பாவம் ரொம்பவே ஃபார்மா இருக்கு. ஒரு டிராப் கேட்ச் அப்பயும் அவ்வளவு எஃபர்ட் போடுறாரு. யாராவது எங்கேயோ சப்போர்ட் கொடுத்துட மாட்டாங்க. ஏன்னா லாஸ்ட் சீரீஸ்லயுமே இதான் ப்ரோ ஆச்சு. விக்கெட் கிடைக்கலன்னா பும்ரா கொண்டு வாங்கன்னு சொல்லி ஓவர் ப்ரெஷர் போடுறாங்க. அவர் ஓவரா எப்படி சொல்றது, அந்த லிமிட்டை தாண்டியும் அவர் யூஸ் பண்றாங்க. ஓவரா எக்ஸ்ட்ராக்ட் பண்றதுனாலதான் அவருக்கு இன்ஜுரிஸ் நிறைய வருது. அதான் ப்ரோ, டெஃபினட்டா ஒரு எண்ட்ல வந்து ஒரு மெயின் ஒரு ஸ்பியர் வந்து போடுறாருன்னா நீங்க ஈக்குவலா சப்போர்ட் கொடுக்கணும். சோ அதுக்கு வந்து அந்த பேஸ் பவுலர்ஸ் தான் சப்போர்ட் கொடுக்கணும். நீங்க சொல்ற மாதிரி ஜடேஜா சப்போர்ட் கொடுக்குறாரு, அது டசன்ட் மேட்டர். ஒரு பேஸ் பவுலர் சப்போர்ட் கொடுக்கணும். சிராஜுமே சரி, பிரசித் கிருஷ்ணாவும் சரி, 2 பேருமே டென்ட் மீட் அப் டு தி எக்ஸ்பெக்டேஷன். பிரசித் கிருஷ்ணா ஒரு எண்டு, சிராஜ் வந்து லைக் ப்ரூவன் பிளேயர். நான் நிறைய டூர்ஸ் வந்து அவே கண்ட்ரிஸ் போய் ஆடி இருக்காரு, கொஞ்சம் அந்த ரேடார்ல இருந்த பிளேயர். ஸோ அவர்கிட்ட வந்து டெஃபினட் டிசப்பாயின்மெண்ட். கண்டிப்பா இந்தியன் ஃபேன்ஸ் வில் பி வெரி மச் டிசப்பாயிண்டட். அங்கதான் சொல்ற மாதிரி அடுத்து வந்து கோயிங் ஃபார்வர்ட் இது பார்ப்போம், இது எந்த அளவுக்கு வந்து பவுலிங் யூனிட் வந்து கொண்டு போறாங்கன்னு. நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்காங்க. கௌதம் கம்பீர், ஹர்ஷித் ராணாவை ரொம்ப பேக் பண்றாரு. பட் நம்ம எல்லாம் பேக் பண்றது அன்சுல் கம்போஜர். ஸோ அவரு இஸ் வெயிட்டிங் இன் த கியூ. ஸோ எந்த அளவுக்கு வந்து இந்த மேட்சோட ரிசல்ட்ஸ் போறதை பொறுத்தோ இல்ல நெக்ஸ்ட் இன்னிங்ஸ்ல எப்படி பவுலிங் போறாங்களோ பார்த்து மேபி டெஃபினட் சேஞ்சஸ் ஷுட் பி மேட். அதே மாதிரி நீங்க சொல்ற மாதிரி கேட்ச் ப்ரோ, ஃபர்ஸ்ட் பும்ரா ஓவர் நீங்க சொல்ற மாதிரி 0ல ஸ்டார்ட் பண்ணாரு ஹாரி ப்ரூக். அதுக்கப்புறம் ஹாரி ப்ரூக்கே 2-3 லைஃப். ஃபர்ஸ்ட் பென் டக்கெட்க்கு ஒரு கேட்ச் ஜடேஜா விடுவாரு. ஜடேஜா கேட்ச் விட்டு நம்ம ரொம்ப ரேர் சைட். ஸோ ஜடேஜா கேட்ச் விடுவாரு. அதுக்கப்புறமே ஏகப்பட்ட கேச்சஸ். ஜெய்ஸ்வால் பாவம் பேட்டிங்ல செஞ்சுரி அடிச்சாரு. அதுக்கப்புறம் 2 கேச்சஸ் விட்டுருவாரு. ஒன்னு ஆலி போப் விடுவார்னு நினைக்கிறேன். ஆமா, ஆலி போப் விடுவாரு. அதுக்கப்புறம் இன்னைக்கு வந்து ஹாரி ப்ரூக் ஒரு கேட்ச் விடுவார் ஜெய்ஸ்வால். பாவம் அவரோட கேட்சே வந்து அவரோட செகண்ட் இன்னிங்ஸ் ரொம்ப இதாயிடுச்சுன்னு நினைக்கிறேன். பாவம் 2 கேட்ச் ஜெய்ஸ்வால் டிராப். ஸோ கேச்சஸ் வின் யூ மேட்சஸ் ப்ரோ. அதான் அவங்களுக்கு இங்கேயும் டிஃபரன்ஸ். ஒன்னு மெயின் டிஃபரன்ஸ் டெய்ல் எண்டர்ஸ் கான்ட்ரிபியூஷன். அங்க வந்து டோட்டலா பண்டில் அவுட் ஆயிட்டாங்க, இங்க கான்ட்ரிபியூட் பண்ணாங்க. 2வது கேச்சஸ் வின் நியூ மேட்சஸ்ங்கிற மாதிரி பண்ணியிருந்தா நல்ல கம்ஃபர்டபுள் பொசிஷன்ல இருந்திருப்போம். நம்ம சிராஜ் பத்தி பேசும்போது ஆக்சுவலா அவரு நம்ம இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் இதை எடுத்து பார்த்தா 3rd ஃபீல்டில் தான் அவர் பிளே பண்ணிட்டு இருந்தாரு. ஷமி பும்ரா இருக்கும்போது 3rd ஃபீல்டில் தான் பிளே பண்ணிட்டு இருந்தாரு. இப்போ பும்ராக்கு கண்டிப்பா சப்போர்ட் கொடுத்தே ஆகணும்ன்ற ஒரு பொசிஷன்ல இருக்காரு. பட் அவர் அந்த அளவுக்கு பண்ற மாதிரி தெரியல ப்ரோ. 100% அவரோட எஃபர்ட்டுக்கு வந்து டவுட்டே இல்லை ப்ரோ. அவர் ஒரு பாலும் அப்படியே
உயிரை கொடுத்து போட்டுட்டு இருக்காரு. பட் ரிசல்ட்ஸ் வர மாட்டேங்குது. ரிசல்ட்ஸ் தான் எல்லாரும் எண்ட் ஆஃப் த டே பார்ப்பாங்க. ரிசல்ட்ஸ் வர மாட்டேங்குதுன்றப்ப கண்டிப்பா அவர் அதுல வந்து ஒர்க் பண்ணி ஆகணும் ப்ரோ. அட்லீஸ்ட் சப்போர்ட்டாவது ப்ரொவைட் பண்ணும் பூம்ராக்கு. ஐ மீன் எக்கனாமிக்கலாவது இருக்கணும். ஒரு எண்ட்ல வந்து ப்ரெஷராவது போடணும் அந்த எண்ட்ல பூம்ரா விக்கெட் எடுக்கிறதுக்கு. அதுவுமே அவர் வந்து செய்ய தவறுகிறாரு. எப்படின்னா போய் ஸ்லட்ச் பண்றாரு, ஒரு மாதிரி ஹாரி ப்ரூக் கிட்ட ஃபைட்டுக்கு எல்லாம் போறாரு. நெக்ஸ்ட் டெலிவரி ஒரு நல்ல த்ரெட்டனிங் டெலிவரியா இருந்தா நல்லா இருக்கும். அவருக்கு லூஸ்னர் தான் போறாரு, ஹாரி ப்ரூக் 6 ஓவர் அடிச்சிட்டு இருக்காரு. ஸோ டெஃபினட்டா அவரோட ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்திருக்கும் அந்த சீரீஸ்க்குள்ள வரும்போது. அதை கண்டிப்பா அந்த அப் டு டைம் வந்து அவர் அதை மீட் பண்ணல. கம்பேர் டு எஸ்டர்டே இன்னைக்கு சிராஜ் ஓரளவுக்கு கொஞ்சம் அவரோட பவுலிங் கொஞ்சம் நல்லா இருந்த மாதிரி இருந்துச்சு. பட் அதுவுமே பத்தவே பத்தாது. ஒரு எண்ட்ல பும்ரா மாதிரி ஒருத்தர் ஃபயரியா போட்டிருக்கும் போது இன்னொரு எண்ட்ல கண்ட்ரோல் வேணும். போன நேத்து வந்து முடியும் போது கிட்டத்தட்ட 5.8 கிட்ட இருந்துச்சுன்னு நினைக்கிறேன் சிராஜோட எக்கானமி. இன்னைக்கு வந்து 4.5 வந்திருக்கு. மீன்ஸ் இன்னைக்கு ஓரளவுக்கு லைன் அண்ட் லென்த் போட்டிருக்காரு. பட் வந்து நம்ம வச்சிருக்க எக்ஸ்பெக்டேஷன் அந்த அளவுக்கு ப்ரூவ் பண்ணனா கூட அட்லீஸ்ட் ஒரு சப்போர்ட்டிவ் ரோலாவது பண்ணணும். ஸோ வந்து 2 பேருமே பிரசித் கிருஷ்ணாவும் சரி சிராஜும் சரி அதை பண்ண தவறிட்டாங்க. விக்கெட்ஸ் எடுத்த பாலுமே எனக்கு அவ்வளோவா சாட்டிஸ்ஃபேக்ஷனா இல்லை. எல்லாமே லூஸ் டெலிவரிஸ் தான். அகைன் ஷர்துல் தாக்கூர்கிட்ட வரும்பொழுது எனக்கு ஷர்துல் தாக்கூரை எதுக்கு இந்த டீம்ல வச்சிருக்காங்கன்னு இப்போ டவுட் வருது. ஒன்னு டீம்ல எடுத்தா பவுலிங் கொடுக்கணும். இன்னைக்கு மொத்தமா வந்து பும்ரா வந்து 25 ஓவர் போட்டிருக்காரு, சிராஜ் 27, பிரசித் 20 ஓவர்னா ஷர்துல் தாக்கூர் வெறும் 6 ஓவர் போட்டிருக்காரு. அதுவும் போடுற ஓவர்னா அடிக்கிறாங்க. அவர் பவுலிங்க்கு என்ட்ரி அவர் ஃபேஸே வந்து தப்பா இருக்கு. ஸோ வந்து எனக்கு தெரியல, அவர் எந்த எக்ஸ்பிரஸ் ஃபேஸ் பவுலர்லாம் கிடையாது. ஓரளவுக்கு பால் வந்து கொஞ்சம் ஐ மீன் அந்த செகண்ட் ஸ்பெல் கொஞ்சம் நியூவா இருக்கும் போது அவர் வந்தாருன்னா நல்லா போடுவாரு. பட் வந்து அதை விட்டுட்டு நடுவுல கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அவரும் பயங்கரமா அடி வாங்குறாரு. ஸோ ப்ரோ எவ்வளவு ஓவர் கழிச்சு கொண்டு வராங்க. சான்ஸ் கிடைச்சாதான் ப்ரூவ் பண்ண முடியும். நீங்க கரெக்டான யூட்டிலைஸ் பண்ணணும்ல. அதுவும் லாஸ்ட் டூர்லாம் பார்த்துருக்கோம்ல ஷர்துல் தாக்கூர் எந்த அளவுக்கு வந்து எஸ் பிச்சு கொஞ்சம் ஃபிளாட்டா இருக்கு, பேட்டிங் எல்லாமே ஓகே தான். பட் ஸ்டில் அதை தாண்டி பவுலர் என்ன பண்ண முடியுங்கிறத நீங்க பவுலிங் கொடுத்தா தானே தெரியும். ஸோ அவரையுமே நீங்க வந்து ஒரு ஃபாஸ்ட் பவுலரா தான் பிரீமியம் பவுலரா தான் ட்ரஸ்ட் பண்ணி எடுத்திருக்கீங்க. அதுக்கு நீங்க நிதிஷ்குமார் ரெட்டி அடிச்சுட்டு போயிடலாமே. உங்களுக்கு பேட்டிங் தான் வேணும்னா. சோ ஒன்னே நீங்க பவுலிங்கா தான் எடுத்திருக்கீங்க. அவர் ஓவர்ஸ் கொடுக்க மாட்டேன்னா அது ரொம்ப கொஸ்டினபிள் ப்ரோ. இது வந்து எனக்கு உடன்பாடே கிடையாது. இது கண்டிப்பா மாத்தி ஆகும் ப்ரோ. ஆனஸ்டா சொல்லணும்னா சுமன் கில் வந்து ஒரு சில பிளேயர்ஸ் மேல ஒரு ட்ரஸ்ட் வச்சிருப்பாரு. இப்போ ஐபிஎல்ல பார்த்தாலே தெரியும். சாய் கிஷோர் வந்து அவ்வளவு எஃபெக்டிவா யூஸ் பண்ண மாட்டாரு. என்னதான் ஒரு பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாலுமே அவருக்கு வந்து அந்த ஒரு செட் ஆஃப் பவுலர்ஸ் மேலதான் ஹோப் இருக்கு. அதை சொல்லணும்னா இப்ப சிராஜ் மேல வந்து அவருக்கு பெரிய ஹோப் இருக்கு. ஒரு பெர்ஃபார்மன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்றாரு. நிறைய ஸ்பெல் வந்து அவர் ட்ரெஸ் பண்ணி கொடுத்துட்டே இருக்காரு. பட் சிராஜ் இன்னும் அந்த லெவலை மீட் பண்ணல. சேம் அதே தான் இப்ப சர்துல் மேல அவருக்கு நம்பிக்கை இல்லை. அதுவும் இந்த பிளாட் ட்ராக்ல அவர் போட்டு விக்கெட் எடுத்து கொடுப்பாருன்ற ஒரு நம்பிக்கை சுமன் கில் கேப்டனுக்கே இல்லைன்றப்ப இப்படிதான் ப்ரோ ஆகும். மேபி அதான் கொடுத்து பார்த்தா தான் தெரியுமே. அதுவே நடக்கலன்றப்பதான் பெரிய கொஸ்டின். அதே மாதிரி விக்கெட் டேக்கிங் நாக் இருக்கு. சோ அதுதான் பிளாட்டா இருந்தாலும் ஏதாவது ஒன்று நடக்குங்கிற ஒரு இப்போ ஸ்டோக்ஸ் வந்து டேலண்டட். அது நான் இதுன்னு சொல்ல. பட் அந்த விக்கெட் டேக்கிங் சில பேருக்கு அமையும். அந்த மாதிரி தாக்கூருக்கு அமையுங்கிறது தான் என்னோட தாட். ஆனா ஆனஸ்டா சொல்லணும்னா சர்துல் தாக்கூர் வந்து டைட்டா போட மாட்டாரு ப்ரோ. சம்பந்தமே இல்லாம கொண்டு வந்து நல்லா அவுட் சைட் ஆஃப் நல்லா போட்டு கொடுப்பாரு டிரைவ் ஆடுறதுக்கு. அதெல்லாம் கொஞ்சம் ஆசை தான் இருக்கும். அதான் அதெல்லாம் வந்து மைண்ட்ல பிளே ஆயிருக்கும் ப்ரோ ஆப்வியஸா கேப்டனுக்கு. ஸோ அதனாலதான் போயிருக்க மாட்டாரு. அதே மாதிரி ரஹ்மான் டிவிலியர்ஸ் சொன்ன மாதிரி இப்படிதான் சர்துல் தாக்கூர் ஆட போறீங்கன்னா அதுக்கு வந்து நிதிஷ்குமார் ரெட்டியே ஆடிக்கலாமே. 6 ஓவர் தானே அவரே போட்டு கொடுத்துருப்பாரு. எப்படி விக்கெட் எடுக்க போறது இல்ல, அவரே போட்டு கொடுத்துருப்பாரு. டீசெண்டா பேட்டிங்கும் ஆடி இருப்பாரு. இந்த மாதிரி பேட்டிங் தான் நமக்கு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல கொலாப்ஸ் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரிதான் யூஸ் பண்ண போறாங்கன்னா அப்படியே வந்திருக்கலாம். இன்னொரு விஷயம் ப்ரோ, கொஞ்சம் ஸ்டார்டிங்ல வந்து ரன்ஸ் ஆன் த போர்டுங்கிறப்போ நீங்க பிரஷர் போடணும். ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் கொஞ்சம் டிஃபென்சிவா போயிட்டாங்கன்னு எனக்கு தோணுது. ஃபீல்ட் செட்டப்பே வந்து ஓவர் ரன்ஸ் கண்ட்ரோல் பண்ணணும், அதெல்லாம் ஓகே தான். பட் இன்னும் கொஞ்சம் அட்டாக்கிங்கா ஃபீல்டர்ஸ் உள்ள நிப்பாட்டி இருக்கலாம்னு தோணுது இனிஷியல் ஸ்டேஜஸ்ல. அது கொஞ்சம் வந்து ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் ரொம்ப பின்னாடி தள்ளிட்டாங்களோன்னு தோணுது. ஸோ இன்னும் கொஞ்சம் அட்டாக் பண்ணிருக்கலாம். கண்டிப்பா நான் வந்து இப்போ இங்கிலாந்து இப்படி ஒரு ஃபைட்டிங் டோட்டல் வந்துட்டாங்கல்ல. இப்போ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஒரு 450 கிட்ட அவங்களும் அடிச்சுட்டாங்க. இந்தியா ஒரு 10-20 தான் லீட் வச்சிருந்தாங்க. பாருங்க, இது கம்ப்ளீட் ரீசன் வந்து நான் இந்தியன் ஃபீல்டர்ஸ் தான் பிளேம் பண்ணுவேன். ஏன்னா பெண்டக்கெட் எடுத்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்சைட் 20 அவருக்கு ஒரு சான்ஸ் மிஸ் பண்ணிட்டாங்க. அங்க இருந்து 62 போயிட்டாரு. அதே தான் ஓலி போப்புக்கும் இன்சைட் 20 ஒரு சான்ஸ் மிஸ் பண்ணாங்க, செஞ்சுரி. அதே தான் ஹாரி ப்ரூக் டக் அவுட் ஆக வேண்டியவரை 99ல கொண்டு போய் நிறுத்தி வச்சிருக்காங்க. கம்ப்ளீட்டா ஃபீல்டிங் யூனிட் தான் ப்ரோ ஒரு டிசப்பாயின்மெண்டா இருக்கு. ஏன்னா இது எல்லாமே புது செட்டப். ஸ்லிப் ஃபீல்டர்ஸ் நீங்க எடுத்து பார்த்தாலே ஜெய்ஸ்வால், சுமன் கில், கேஎல் ராகுல், ரிசர்வ் பண்ணிட்டு நினைக்கிறேன். இவங்க எல்லாமே புதுசா இப்பதான் ஸ்லிப் நிக்கிறாங்க. மோர் யூஸ்வலா வந்து நம்ம விராட் கோலி, ரோஹித் சர்மா இந்த மாதிரி பிளேயர்ஸ் தான் அங்க பாத்துட்டு இருந்தோம். இப்போ இது அவங்க புதுசு. கோயிங் ஃபார்வர்ட் அவங்க கண்டிப்பா லேர்ன் பண்ணிப்பாங்க. இந்த குரூஷியல் கேச்சஸ் எல்லாம் எடுத்துருவாங்க. பட் இந்த மேட்ச்ல இவ்வளவு பெரிய ஒரு எஃபெக்ட் காசு பண்ணது வந்து ஃபீல்டிங் தான். என்ன பொறுத்தவரையும் பவுலிங் கூட கம்பேரிட்டிவ்லி இங்கிலாண்டை விட என்ன பொறுத்தவரையும் இந்தியா நல்லாவே போட்டாங்க. ஒரு யூனிட்டா எடுத்து பார்த்தா இந்தியா நல்லாவே போட்டாங்க. நிறைய சான்சஸ் கிரியேட் பண்ணாங்க.
பட் அதெல்லாம் கேபிட்டலைஸ் பண்ணல. கோயிங் ஃபார்வர்ட் ஜஸ்பிரீத் பும்ராவோட ஒர்க்லோட எப்படி மேனேஜ் பண்ண போறாங்கன்னு தெரியணும். ஏன்னா இதே மாதிரி போட்டாருன்னா ஷோல்டர் போயிட்டு இல்ல முதுகு போயிடும் கண்டிப்பா. ஏன்னா இஸ் தட் கைண்ட் ஆஃப் பவுலர். ஜெயிச்சு கொடுப்பார் மேட்ச், பட் கன்சிஸ்டன்டா 5 மேட்ச் ஆட முடியுமானா அது கொஸ்டின் மார்க். அவருக்கே தெரியும். சோ அதை எப்படி மேனேஜ் பண்ண போறாங்கிறது ஃபர்ஸ்ட் கொஸ்டின். செகண்ட் கொஸ்டின், நான் உங்க 2 பேரும் என்ன கேட்க விரும்புறேன்னா, வாட் யூ திங்க் வில் பி சேஃப் டோட்டல்? நீங்க வந்து அதை சொல்லுங்க. கோயிங் ஃபார்வர்ட் எப்படி வந்து மேட்ச் ப்ராக்ரஸ் ஆகும் நீங்க நினைக்கிறீங்க, அதையும் சொல்லிருங்க. ஹானஸ்டா சொல்லணும்னா நாளைக்கு ஃபுல் டே வந்து இந்தியா ஆடிதான் ப்ரோ ஆகணும். ஏன்னா இங்கிலாந்து வந்து எப்படி வின்னுக்கு தான் போறாங்க. அவங்களுக்கு நீங்க நிறைய டைம் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஈஸியா ஜெயிச்சுட்டு போயிருவாங்க. நாளைக்கு ஃபுல் டே இந்தியா தான் ஆடணும். ஒன்னு டிரா இல்லாட்டி இந்தியா வின், அந்த மாதிரி ஒரு பாசிபிலிட்டி கொண்டு வரணும். நாளைக்கு ஃபுல் டே இந்தியா ஆடணும். அட்லீஸ்ட் மினிமம் 250 கிட்டேயாவது வரணும். ஏன்னா இங்கிலாந்துக்கு ஒரு நாள் போதும் ப்ரோ. நேத்தே நம்ம பார்த்துட்டோம், ஒரு நாள் தான் ஆடினாலே 400 வந்துட்டாங்க. நமக்கு மாதிரி 1.5 டே ஆடல. நம்ம வந்து லஞ்ச் வரையும் ஆடி 400 எடுத்தோம். லஞ்சுக்கு அப்புறம் தான் வந்தாங்க. இன்னைக்கு லஞ்ச் வரையும் தான் ஆடினாங்க. 1 டே தான் ஆடினாங்க, 450 அடிச்சிட்டாங்க. டெஃபினட்டா வந்து 250 1 டேல கண்டிப்பா சேஸ் பண்ணிடுவாங்க இங்கிலாந்து. ஸோ ஒரு மேக்சிமம் ஒரு 300 போஸ்ட் பண்ணணும் இந்தியா ஜெயிக்கணும்னா. வின் ஆர் டிராக்கு போகணும்னா நாளைக்கு ஃபுல் டே இந்தியா ஆடியே ஆகணும். சொல்ற மாதிரி வந்துட்டு இப்போ வந்து எவ்வளவு ரன் வேணுங்கிறத விட வந்து எவ்வளவு நேரம் பேட்டிங் ஆட போறாங்கிறது தான் பெருசா பிளே பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ வந்து ஃபுல் பர்டன் ஆன் கேஎல் ராகுல்ன்ட்டு எனக்கு தோணுது. ஸோ அவருக்கும் லாங்கா ஆடணும். ஆடி வந்து நாளைக்கு ஃபுல் டே வந்து பேட்டிங் ஓரளவு ஆடிட்டாங்கன்னா மேபி அதுக்கப்புறம் ஒரு நாள் தான் கொடுக்கணும் இங்கிலாந்துக்கு அதை சேஸ் பண்ணா. அதுக்குள்ள முடிஞ்சா நீங்க சேஸ் பண்ணிக்கோங்கிற மாதிரி அவங்கள்ட்ட விட்டுறணும் அப்படின்ட்டு எனக்கு தோணுது. நீங்க சொல்ற மாதிரி விக்கெட்ஸ்க்கு வின்னுக்கு ஆசைப்பட்டு மேட்ச் விட்டுறக்கூடாது. கொஞ்சம் சென்சிபிளாவும் யோசிக்கணும். அதுதான் இந்தியா பண்ணணும். ஃபுல்லா பேட்டிங் ஆடணும். ஆக்சுவலி ஒரு ஸ்டார்ட் என்ன ப்ரோ, இப்போ 2022 ஒரு மேட்ச் இங்கிலாந்து நியூசிலாந்து ஆடிப்பாங்க ட்ரெண்ட் பிரிட்ஜ் நினைக்கிற சரியா தெரியல. ஸோ அந்த மேட்ச்ல வந்து என்ன இருக்குன்னா, நியூசிலாந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிச்சி அரௌண்ட் 500 அடிச்சிருப்பாங்க ப்ரோ. இதே மாதிரி தான் இந்தியா ஆடின மாதிரி தான் அரௌண்ட் 500 அடிச்சிருப்பாங்க. திரும்ப இங்கிலாந்து வந்து ஒரு 30 ரன்னோ என்னமோ சம்திங் கம்மியா அடிச்சிருப்பாங்க. ஓகேவா, 500 கிட்ட தலைவா. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் 500, இவங்க வந்து ஒரு 470 சம்திங் அந்த மாதிரி நினைக்கிறேன். 30 ரன் தான் லீடு. அடுத்த இன்னிங்ஸ் தேர்ட் இன்னிங்ஸ்ல நியூசிலாந்து 260 சம்திங் ஆல் அவுட். ஓகேவா, இங்கிலாந்து 290 டார்கெட் சேஸ் பண்ணிடுவாங்க. சோ இந்த மாதிரி நடந்திருக்கு. அதே மாதிரி நம்ம இந்தியா இங்கிலாண்டே எடுத்துக்கோங்க. இப்போ லாஸ்ட் டைம் 22 அந்த இதுல நடந்துச்சுல, பேர் ஸ்டோர் செஞ்சுரி அடிப்பாரு. அந்த மேட்சே டார்கெட் 380 ரன் 380 சம்திங் சேஸ் பண்ணிடுவாங்க இங்கிலாந்து. சோ எனி டார்கெட் குட் பி நாட் சேஃப்ங்கிறது தான் என்னோட தாட். 270க்கு நியூசிலாந்து அவுட் ஆகினப்ப அவங்கள்ட்ட அந்த லெஜெண்டரி பவுலர்ஸ் அவங்க வந்து இருந்தாங்க. பட் இந்த மாதிரி இன்எக்ஸ்பீரியன்ஸ் பவுலர்ஸ் வந்து ஒரு 270க்கெல்லாம் ஆல் அவுட் ஆனாங்கன்னா ஃபுல் பிளேம் வந்து நான் இந்தியா மேலதான் போடுவேன். போர் பேட்டிங் தான் சொல்லணும். ஸோ அந்த மாதிரி ஆட மாட்டாங்க அப்படின்ட்டு நினைக்கிறேன். லாஸ்ட் டே வந்து கண்டிப்பா இங்கிலாந்து ஆடும்போது ஒரு 300 இருக்கணும். 300 வந்து பிலோபார் தான் என்ன பொறுத்தவரையும். அவங்க ஆடுற அப்ரோச்சுக்கு வந்து, அதுவும் நம்ம ஸ்டார்டிங்ல டிஸ்கஸ் பண்ணதுதான், அவங்களோட டெய்லே வந்து லாங் நிறைய பேட்டிங் நிறையவே இருக்கு அவங்கள்ட்ட. ஸோ 300 வந்து 10 தான் என்ன பொறுத்தவரையும். எவ்வளவு கேபிட்டலைஸ் பண்ண முடியுமோ, எவ்வளவு மேக்ஸிமைஸ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு இந்தியா அடிச்சா நல்லா இருக்கும். ஜடேஜா கிட்ட இருந்து ஒரு பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்றேன். இல்ல கண்டிஷன்ஸ் will also play a very key factor bro. திடீர்னு கிளவுடி ஆச்சுன்னு வச்சுக்கோங்க. இப்போ நாளைக்கே ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் கொஞ்சம் மேகமூட்டமா இருக்கு, பால் கொஞ்சம் இது சிக்குனா அது இந்தியா பண்ட்ல அவுட் ஆயிட்டாங்கன்னா என்ன வேணா நடக்கலாம். அதே மாதிரி இங்கிலாந்துக்கு சொல்றேன், ஒரு 300 டார்கெட் கடைசி நாள் டக்குன்னு இதாயிட்டாங்கன்னா பிரஷர் அவ்வளவுதான். சோ எனிதிங் will happen conditions permitting. அதான் இன்னைக்கே ஜடேஜாக்குலாம் நல்ல டேர்ன் கிடைச்சது. அதுவுமே பிச்சில் வந்து அந்த டஸ்ட் எல்லாம் வந்துச்சு டேர்னு. ஸோ வந்து அதுவுமே ரோல் பிளே பண்ணும். ஸோ அப்படியே நம்ம இந்தியாவோட பேட்டிங்க்கு மூவ் ஆன் பண்ணிடலாம். ஜெய்ஸ்வால் விட்ட கேட்சே அவரோட பேட்டிங்ல வந்து அஃபெக்ட் பண்ணிருச்சு. கிளியராகவே தெரிஞ்சுது. 4 ரன்ஸ்ல அவுட் ஆயிட்டாரு. கார்ஸ்ட வந்து விக்கெட் விட்டாரு. அதுக்கப்புறம் கேஎல் ராகுலும் சாய் சுதர்ஷனும் ஒரு 60-70 ரன்ஸ் பார்ட்னர்ஷிப் நினைக்கிறோம். சூப்பரா ஆடினாங்க. சாய் சுதர்ஷன் பயங்கரமாவே ஆடினாரு. கொஞ்சம் டென்டேட்டிவா இருந்தாரு. பட் ஸ்டில் 48 பால்ஸ்க்கு 30 ரன்ஸ்ங்கும் போது செம்மையா ஆடி இருக்காரு. இன்னொரு எண்ணில் வந்து கேஎல் ராகுல் வந்து நல்லா கவர்ஸ் எல்லாம் சூப்பரா ஆடினாரு. செம்ம டச்ல இருக்காரு இன்னைய பொறுத்த வரையும். அகைன் சாய் சுதர்ஷனுக்கு வந்து அந்த லெக் சைட்ல போட்டு எடுத்திருக்காங்க. ஸோ வந்து இன்னைக்குமே அதே பிளாட்டு செம்மையா ஃபீல் செட் பண்ணி பயங்கரமா எடுத்துட்டாங்க. ஸோ வந்து அந்த இடத்துல சாய் சுதர்ஷன் என்னதான் நல்லா ஆடி இருந்தாலும் ரிப்பீட்டேட்டிவா ஒரே மாதிரி அவுட் ஆகுறாரு. மேபி இதுக்கு முன்னாடி இந்த சீரீஸ்க்கு முன்னாடி ஆடின மேட்சஸ்லயும் அதே மாதிரி அவுட் ஆகுறதாலதான் கரெக்டா வந்து மைண்ட் செட் ஃபிக்ஸ் பண்ணி வந்து பிளானுக்கு போடுறாங்க. அந்த ட்ராப்ல வந்து அவர் விழுந்துட்டே இருக்காரு. ஸோ வந்து அதுவுமே அகைன் கில் வந்தாரு. அவர் இன்னைக்கு ஒரு 10 பால் 6 ரன் அடிச்சாரு. இந்த பார்ட்னர்ஷிப் கேஎல் ராகுல் அண்ட் கில் பார்ட்னர்ஷிப் எவ்வளவு தூரம் போதோ அந்த அளவுக்கு இந்தியாவுக்கு வந்து சான்ஸ் ஆஃப் வின்னிங் அதிகமாகும். அதே மாதிரி சாய் சுதர்ஷன் ஒரு கேட்ச் விட்டார் டக்கெட் இன்னைக்கு. ஆனா தட் டிட்ன்ட் கோ காஸ்ட்லி. அதுக்கப்புறம் விக்கெட் எடுத்துட்டாங்க. ஹேட்ஸ் ஆஃப் டு ஸ்டோக்ஸ் ப்ரோ. உண்மையாவே வந்து பேட்டிங்ல வந்து ஸ்டோக்ஸ் வந்து ரொம்ப கன்சிஸ்டன்ட் கிடையாது. ஏதாவது ஒரு மேட்ச் ஜெயிச்சு கொடுப்பாரு. ஆனா மத்த பேட்டர்ஸ் மாதிரி கன்சிஸ்டன்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க மாட்டாரு. அவரோட ரீசன்ட் பெர்ஃபார்மன்ஸே அதுக்கு ஒரு சாட்சி. ஆனா அஸ் ஆல்ரவுண்டரா பயங்கர வேல்யூ ஆட் பண்றாரு. பவுலிங்ல வந்து மத்த பவுலர்ஸ் எல்லாம் டயர்டா இருக்கிறப்போ வந்து ஜக்குன்னு போடுறாரு. நல்ல ஆங்கிள் வச்சிருக்காரு ப்ரோ. அது நல்ல உள்ள விட்டு எடுக்கிறாரு, விச் இஸ் வெரி அப்ரிஷியேட்டபிள். அதே மாதிரி இன்னொரு விஷயம், கேஎல் ராகுலோட கவர் டிரைவ்ஸ் ப்ரோ என்ன ஏஸ்தட்டிக், கண்ணில் ஒத்திக்கிற மாதிரி இருக்கு. சூப்பரா ஆடுறாரு. லுக் வெரி குட் டச். இன்னைக்கு அவர் ஒரு லாங் இன்னிங்ஸ் ஆடினா கிரேட் சைன்ஸ். இந்த மேட்ச்க்கு மட்டும் இல்ல, கோயிங் ஃபார்வர்ட் தி என்டையர் டூர் வில் பி
வெல் பாய்ஸ்ட் இஃப் கேஎல் ராகுல் கோஸ் பிக். அந்த பெண்டகெட் கேட்ச் சொல்றது அந்த செகண்ட் அட்டம்ப்ட்ல எடுத்துருவாருன்னு நினைச்சேன் நான். ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட் கொஞ்சம் ஷார்ப்பா வந்துருச்சு, எடுக்க முடியல. செகண்ட் அட்டம்ப்ட் வந்து கையிலே விழுந்த மாதிரி இருந்துச்சு, அது மிஸ் ஆயிருச்சு. பட் ஸ்டில் அது இங்கிலாந்துக்கு வந்து காஸ்ட்லியா அமையல. இதே வந்து இங்கிலாந்து பேட்ஸ்மேனுக்கு ஏதாவது கேட்ச் விட்டுருந்தா அவங்க வந்து பயங்கரமா கன்வெர்ட் பண்ணி செம்மையா ஆடிட்டு போயிடுறாங்க, 50-17 அடிச்சுட்டு போயிடுறாங்க. பட் இந்தியன் பேட்ஸ்மேன் வந்து சாய் சுதர்ஷன் அதை கேப்டலைஸ் பண்ணிருக்கலாம் அந்த கேட்ச் டிராப். சாய் சுதர்ஷன் பத்தி நம்ம பேசும்போது கண்டிப்பா ப்ரோ அவர் இந்த சீரிஸ் முடிச்சுட்டு போயிட்டு இதுல கண்டிப்பா ஒர்க் அவுட் பண்ணுவாரு. ஏன்னா ட்ராப் செட் பண்ணி எடுக்கிறாங்க, அவர் அந்த ட்ராப்புக்கு விழுவுறாரு. மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா எல்லாமே லெக் சைடு, ஆஃப் சைட்ல ஒரு சூப்பரா ஆடிறாரு ப்ரோ. எவ்வளவு லேட்டா அந்த கண்ணுக்கு முன்னாடி ஆடுறோமோ கண்ணு கீழே ஆடுறோமோ அதுதான் பெஸ்ட்னு சொல்லுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி செம்ம லேட்டா ஆடுறாரு, அந்த கட் ஷாட் எல்லாமே சூப்பரா ஆடுறாரு. பட் லெக் சைட்ல வரும்போது அந்த டிஃப்ளெக்ட் பண்ணி விடுறது, கைட் பண்ணி விடுறதெல்லாம் வந்து கண்டிப்பா அவர் சேஞ்ச் பண்ணி ஆகணும். டெஸ்ட்ல வந்து அது ஒர்க் அவுட்டே ஆகாது. கண்டிப்பா அவர் அதை சேஞ்ச் பண்ணி, அதுதான் நிறைய பேர் சொல்லுவாங்களே ஸ்ட்ரைட் ஆடணும்னு. கண்டிப்பா ஸ்ட்ரைட் ஆட பார்க்கணும் ப்ரோ, டிஃபென்ஸ் ஆட பார்க்கணும். அதெல்லாம் நான் கைட் பண்ணி விடுறேன்னா ரொம்ப கஷ்டம். கண்டிப்பா அந்த டிராப்புக்கு திரும்பி இவ்வளவுதான் போறாரு. கண்டிப்பா அந்த சீரிஸ் முடிச்சுட்டு அவர் போய் இதை எடுத்து பார்ப்பாரு ப்ரோ. அவர் நம்ம இல்ல சீரிஸ் முடிச்சுட்டு இல்ல, இந்த மேட்ச் முடிச்சுட்டு பேட்டிங் கோச் ஹெட் கோச் 2 பேர் பின்னாடி லெக் ஸ்லிப் நிக்க வச்சு பவுலர்ஸ் அதே மாதிரி பால் போட்டு கண்டிப்பா பிராக்டிஸ் கொடுத்துடணும். அப்படிதான் செய்வாங்க. ஏன்னா கோயிங் ஃபார்வர்ட் இது பெரிய டூர், 5 மேட்ச் இருக்குல்ல, டெஃபினட்டா கொடுப்பாங்க ப்ரோ. பட் நீங்க பேட்ஸ்மேன் மைண்ட் செட்ல இருந்து யோசிச்சு பாருங்க. அது உங்களோட கோ டு ஷாட் டென்டேட்டிவா நீங்க அந்த சைடு பால் பார்த்தாலே உங்க பேட் இப்படிதான் விடுவீங்கன்னா அந்த சீரிஸ்ல கரெக்ட் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டம் ப்ரோ. இங்க இருந்து அவர் அதை எடுத்துப்பாரு, ஒரு லேர்னிங்கா எடுத்துப்பாரு. நெக்ஸ்ட் சீரிஸ்ல கண்டிப்பா அதை கரெக்ட் பண்ணிட்டு வந்துருவாரு. ஏன்னா லெக் சைட் ட்ராப் குவைட் ஆப்வியஸ், நல்லாவே தெரியுது. அதுக்கு அவர் ஒர்க் அவுட் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி நீங்க கேஎல் ராகுல் சொல்றீங்களா அந்த டிரைவ், அதான் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். when he gets going வேற லெவல்ல இருக்கும் பாக்குறதுக்கு. அவர்தான் இந்த சீரிஸ் ஃபுல்லாவே நான் பெரிய ஹோப் வச்சிருக்கதே வந்து கேஎல் ராகுல் மேலதான். சீனியர் பிளேயர், அதுவும் இல்லாம ஒரு இங்கிலீஷ் கண்டிஷன்ஸ்ல கொஞ்சம் நல்லாவே பண்ணிருக்காரு ப்ரோ. கண்டிப்பா அவர் ஸ்டெப் அப் பண்ணி நல்லா பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். அதுவும் ரீசெண்டா அவரோட மைண்ட் செட்டும் கொஞ்சம் நல்ல ஒரு ஸ்டேஜ்ல இருக்கு. ஸோ அவர்கிட்ட ஒரு பெரிய இன்னிங்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்றேன். அட்லீஸ்ட் இந்த மேட்ச்ல இல்லைனாலும் இந்த சீரீஸ்ல ஒரு இந்தியாவுக்கு ஒரு மேட்ச் தனிச்சு நின்று வின் பண்ணி கொடுப்பாருன்னு நினைக்கிறேன். இன்னொன்னு வந்துட்டு சாய் சுதர்ஷன் பத்தி நம்ம பேசும்பொழுது நம்ம பேஜ்ல நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க, நெகட்டிவாவே பாக்குறீங்க அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க. அவர் ஆடினதெல்லாம் குறைய சொல்ல, செம்ம நாக் ஆடி இருக்காரு. இன்னைக்கு அவர் அவுட் ஆன விதம் அதுதான். இதே வந்து கவர்ஸ் ஆட போய் மேபி ஸ்லிப்ல அவுட் ஆயிருந்தாருன்னா கூட சரி ஓகே, நல்லா ஆடி இருக்காரு, ஒரு பால் நல்லா போட்டாங்க, அவுட் ஆயிட்டாரு. பிளான் பண்ணி அவர் வந்து கரெக்டா ட்ராப் பண்ணி எடுக்கவும் தான் நல்ல பிளேயர் இப்படி அவுட் ஆகுறாருன்னு தான் கேட்க மாட்டேங்குது. அதனாலதான் அப்படி போட்டது. நான் வந்து சாய் சுதர்ஷன் 2018 அவர் அப்ப டிஎன்பி விளையாண்டுருந்தாரு, அப்பல இருந்து ஃபாலோ பண்ணிட்டு தான் இருந்தேன். அவர் அதான் ஒரு மிஸ்டேக் மேக் பண்ணாருன்னா கண்டிப்பா அதுல இருந்து லேர்ன் பண்ணிட்டு வந்துருவாரு. அப்போ வந்து அவர் கொஞ்சம் உள்ள வரும்போது கொஞ்சம் ரஸ்டியா தான் இருந்தாரு, ஆனா கன்சிஸ்டன்டா பெர்ஃபார்ம் பண்ணிட்டே இருந்தாரு. அங்கிருந்து அவர் இப்போ ஐபிஎல் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு நம்ம பாக்குறோம்ல, அதுதான் இப்போ இனிஷியலா வந்து இந்த மாதிரி ஒரு டிராப்புக்கு விழுவுறாரு. அதெல்லாம் நம்ம அனலைஸ் பண்றோன்றப்போ சொல்லிதான் ஆகணும், அதை எப்படி நம்ம மூடி மறைக்கிறது. ஸோ அந்த பெர்ஸ்பெக்டிவ்லாம் சொன்னா கண்டிப்பா, ஆனா அவர் வந்து லேர்ன் பண்ணிட்டு இந்த பொசிஷன் அவருக்கு மோஸ்ட் சூட்டபிள், கண்டிப்பா லேர்ன் பண்ணிட்டு பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணுவார் ஃபியூச்சர்ல இந்தியாவுக்கு. ப்ரோ கோயிங் ஃபார்வர்ட் 3 பேருமே நம்ம டிராக்கு அக்ரி பண்ணிக்கல, ரிசல்ட் வரும் நம்ம அக்ரி பண்ணிக்கிறோம் தானே, இரஸ்பெக்டிவ் ஆஃப் வெதர் கண்டிஷன். டெஃபினட்டா ப்ரோ, இங்கிலாந்து 4th இன்னிங்ஸ்ன்றப்ப டிராக்லாம் வாய்ப்பே இல்லை. கண்டிப்பா அவங்க வின்னுக்கு தான் போவாங்க. என்னதான் வந்து அந்த லஞ்சுக்கு அப்புறம் ஒரு 200-250 அடிக்கணும்னாலுமே அவங்க வந்து சேஸ்க்கு தான் போவாங்க. கண்டிப்பா அவங்க டிராக்கு சாட்டிஸ்ஃபையே ஆக மாட்டாங்க. ஸ்டோக்ஸ் இன்னைக்கே பாக்குறோம், மழை பெய்யுது, ஸ்டெம்ஸ்ன்றாங்க, ஓய்னுட்டு இருக்காரு. இல்ல அதான் சொல்ற மாதிரி கோயிங் ஃபார்வர்ட் நாளைக்கு மேட்ச், ஐ மீன் நாளைக்கே மோஸ்ட்லி அந்த டோன் டிசைட் ஆகும். இஃப் இந்தியா கேன் பேட் வெல் அண்ட் புட் ரன்ஸ்னா மேபி எப்படி வேணா போலாம். பட் எனக்கு தெரிஞ்சு ஒரு 300 அந்த ரேஞ்ச்ல 300 to 350 ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஃபைனல் டே இங்கிலாந்து அட்வான்டேஜ் இருக்கும் ப்ரோ. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு ஐ மீன் இப்போ 5th டே வந்து சேஸ் பண்றது ஈஸியா கிடையாது. பட் கன்சிடரிங் இங்கிலாந்து அப்ரோச், இஃப் தேர் குட் பி a chance for a team, இங்கிலாந்து கேன் டூ இட்ங்கிறது என்னோட தாட். எனக்கு என்ன தோணுதுன்னா நாளைக்கு வந்து இந்தியா கொஞ்சம், எனக்கு தோணுது பார்க்கலாம், வெயிட் பண்ணி பார்க்கலாம், பண்டில் அப் ஆயிடுவாங்க தான் தோணுது எனக்கு. பார்க்கலாம், வெயிட் பண்ணி பார்க்கலாம். என்னன்னா இங்கிலாந்து சைடு தான் இந்த சீரிஸ் கொஞ்சம் டேர்ன் ஓவர் ஆகும்னு தோணுது. ஏன்னா இன்னைக்கே 2 விக்கெட் விட்டாங்க. நாளைக்கு இனிஷியலா கொஞ்சம் மூவ்மெண்ட் இருந்து அங்க ஒரு 2 விக்கெட் போச்சுன்னா மிடில் ஆர்டர் நம்ம ஆல்ரெடி இந்த சீரிஸ் முன்னாடி டிஸ்கஸ் பண்ணதான் நம்பர் 3 நம்பர் 6 பெரிய ப்ராப்ளம். புதுசா அவங்க இப்பதான் வந்து விளையாடுறாங்க, எந்த விளையாடுவாங்கன்னு தெரியல. ஸோ கருண் நாயரும் ஒரு 20-30 இந்த மாதிரி போஸ்ட் பண்ணிட்டு அவுட் ஆயிட்டாருன்னா ரொம்ப கஷ்டம். ஜடேஜா ஏதாவது ஸ்கோர் பண்ணாதான் 250-300 எப்பயுமே பத்தாது. இங்கிலாந்து தான் ஃபேவரட்ஸ்னு எனக்கு ஃபீல் ஆகுது. எனக்கும் அதே தான். அகைன் சொல்ற மாதிரி வந்து இந்தியா வந்து 300க்குள்ள ஒரு 270 அந்த ரேஞ்சில் பண்டில் அவுட் ஆயிட்டாங்கன்னா ரொம்பவே கஷ்டம். இங்கிலாந்து வந்து ஈஸியா ஜெயிச்சிருவாங்க. ஒரு 300 மேல 320 அந்த மாதிரி போயிட்டாங்கன்னா நல்லா ஃபைட் பேக் பண்ணலான்ட்டு தோணுது. அகைன் ஐ செட் ஹியூஜ் ஹோப்ஸ் ஆன் கேஎல் ராகுல் அண்ட் எனக்கு என்னமோ கருண் நாயர் கிளிக் ஆவாருன்னு தோணுது. பார்க்கணும், ஏன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸே
டக் அவுட் ஆயிட்டாருங்கும்போது கண்டிப்பா பெர்ஃபார்ம் பண்ணுவாரு அப்படின்ட்டு தோணுது. ஐ லைக் டு வெயிட் அண்ட் வாட்ச். ஸோ வந்து அது நடந்ததுன்னா இந்தியாவுக்கு வந்து பிரைட் சான்ஸ் ஆஃப் வின்னிங். அகைன் 320 மேல நாளைக்கு ஃபுல்லா பேட்டிங் ஆடி ஒரு 320 மேல அடிக்கணும். ஸ்டார்டிங்ல விக்கெட் விட்டாங்கன்னா ரொம்ப கஷ்டம். அதே மாதிரி ஃப்ரம் இங்கிலாந்து பெர்ஸ்பெக்டிவ் டே 4 கொஞ்சம் பெட்டரா இருக்கும் பவுலிங். ஸோ தே ஹேவ் டு ஸ்டெப் அப். எஸ்பெஷலி கிறிஸ் வோக்ஸ் எனக்கு பயங்கர டிசப்பாயின்மெண்ட். சீரியஸா ரொம்ப கடுப்பாயிருச்சு எனக்கு. ஸோ ஹோப்ஃபுல்லி நாளைக்கு இங்கிலாந்து பவுலிங் யூனிட் ஸ்டெப் அப் பண்ணி ஏதாவது ஒரு மேஜிக் பண்ணுவாங்க அப்படின்னு ஹோப் பண்றோம். அப்புறம் ஒரு ஃபாலோவர் வந்து டெக்ஸ்ட் பண்ணாரு, என்ன ப்ரோ அடிக்கடி எல்லாம் சண்டை போட்டுட்டே இருக்கீங்க, ரொம்ப கஷ்டமா இருக்கு பாக்கன்னு சொல்லிட்டு. அப்புறம் நாங்க கொஞ்சம் அப்படிதான் கொஞ்சம் அப்பப்போ இந்த மாதிரி ஏதாவது சொல்லிப்போம். பட் கடைசியில எல்லாம் ஒண்ணு சேர்ந்துப்போம். ஸோ யாரும் தப்பா நினைச்சுக்காதீங்க. தேங்க்யூ. கரெக்ட். நானும் இதுல சொல்லிடுறேன், சண்டை வராம இருந்தாதான் அதிசயம் ஆக்சுவலா. ஏன்னா எல்லாருக்கும் அவங்கவுங்க ஒப்பீனியன் இருக்கும், நான் கரெக்ட் நீ கரெக்ட்னு இருக்கும். அது இல்லாம இருந்தா சத்தியமா இருக்காதா. ஹெல்தியா இந்த ஃபைட் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஓகே அக்செப்ட் பண்ணிக்கிறோம் இதெல்லாம் இருக்கு அப்படின்னு அக்செப்ட் பண்ணிட்டா ஓகே, அது அவ்வளவுதான் முடிஞ்சு. ஃபைட் அன்னைக்கு நாளுக்கு மட்டும்தான். நெக்ஸ்ட் டே மூவிங் ஆன் நார்மலா யூஸ்வலா இருக்கும், அவ்வளவுதான். தட் நோட் வி கம் டு ஒன் கன்க்ளூஷன் ஃபார் டுடேஸ் வீடியோ. பார்ப்போம் நாளைக்கு இந்தியா எப்படி பெர்ஃபார்ம் பண்றாங்கன்ட்டு, அண்ட் இங்கிலாந்து பவுலர்ஸ் ஸ்டெப் அப் பண்றாங்களா அப்படின்ட்டு பார்ப்போம். நாளையோட டே ரிவ்யூல சந்திப்போம். அன்டில் தென் பை ஃப்ரம் ரஹ்மான் டி வில்லியர்ஸ், வேல் பிரஜனன் ஸ்மித்யன்.